காமன் மேன் நிகழ்ச்சியில என்னதான் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விதான் சமூக வலைதளங்கள்ல ரொம்ப பெரிய அளவுல கேட்கப்படுது. என்னன்னா இப்ப ரொம்பவே பிரபலமான நிகழ்ச்சினா பிக் பாஸ் சீசன் 10. இந்த சீசன் 1ல இருந்து 10 வரைக்கும் நிகழ்ச்சியை பிரம்மாண்டமா கொண்டு போனாங்க. அடுத்த மாதம் பிரம்மாண்டமா ஸ்டார்ட் ஆக இருக்கு. இந்த சீசன்ல வழக்கமான பிரபலங்களோட சேர்ந்து சாமானிய மக்களும் போட்டியாளரா கலந்து கொள்ள இருக்காங்க. இதுக்கு பொதுமக்கள் கிட்ட சிறந்த போட்டியாளர்களை தேர்வு செய்யற நடுவர்களா பிக் பாஸ் சீசன் வெற்றியாளர்களான ஆரி, ஓவியா மற்றும் ராஜு இவங்க எல்லாம் செயல்பட்டு வராங்க. இவங்க போட்டியாளர்களை தேர்வு செய்யற காமன் மேன் ஆடிஷன் நிகழ்ச்சிகள்ல ஆகஸ்ட் 13ல இருந்தே இது ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. ஆடிஷன்ல நிறைய பேர் தேர்வாகாம வெளியேறிட்டாங்க. சில பேர் காமன் மேன் போட்டியாளர்கள் இணையதளங்கள் நிறைய சேனல்கள்ல கடுமையா விமர்சிச்சுட்டு வராங்க. நடுவர்கள் தாங்களை ரொம்ப தரக்குறைவா பேசுறாங்க, காயப்படுத்துறாங்க, மன அழுத்தத்துக்கு உள்ளாக்குறாங்கன்னு குற்றம் சாட்டியிருக்காங்க. குறிப்பா ஆடிஷன் அரங்குக்கு நைட்டியோடு வந்த பெண் போட்டியாளர் ஒருத்தர் நடுவர்களான ஆரியும் ராஜுவும் தன்னை மட்டம் தட்டி நாகரீகம் இல்லாம பேசுறாங்கன்னு சொல்றாங்க. இப்படி நிறைய பேர் மன்னிப்பு கேட்கணும்னு வலியுறுத்திட்டும் இருக்காங்க. இந்த சர்ச்சை சமூக வலைதளங்கள்ல கொழுந்து விட்டு எரியுது. இணையவாசி ஒருவர் நடுவர்களோட செயல்பாட்டை நியாயப்படுத்தி ஒரு பதிவு வெளியிட்டிருக்காரு. அந்த பதிவுல இது பிக் பாஸ் ஆடிஷன் சாதாரண நேர்காணல் அல்ல, நடுவர்கள் போட்டியாளர்களோட மன வலிமையும் அவங்க மன அழுத்தத்தை எப்படி சமாளிக்கிறாங்கிறத சோதிக்கிறாங்க. ஒரு மணி நேர கடினமான கேள்விகளையும் அழுத்தத்தை கூட அவங்களால சமாளிக்க முடியலனா பிக் பாஸ் வீட்டுல 100 நாள் அவங்க எப்படி தாக்கு பிடிப்பாங்க? கடினமான டாஸ்க், மன ரீதியான மற்றும் உடல் ரீதியான சவால், முற்றிலும் மாறுபட்ட மனிதர்கள்னு பல விஷயம் அங்க இருக்கு. நடுவர்களோட அணுகுமுறைய மரியாதையற்றது அப்படின்னு சாதாரணமா சொல்லிராதீங்க. அழுத்தமான சூழ்நிலையில போட்டியாளர்கள் எப்படி எதிர்வினை ஆற்றுகிறார்கள் அப்படிங்கறத மட்டுமே நடுவர்கள் சோதிக்கிறாங்க. நடுவர்களை கலக்கிட்டீங்க அப்படின்னு நெட்டிசன் பதிவிட்டிருக்காரு. இந்த நெட்டிசனோட பதிவை அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கத்துல ஆரியவரும் ரீட்வீட் பண்ணியிருக்காரு. நடிகரும் இப்ப நடிகருமான ஆரியவர் தன் மீதான விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா இத பதிவிட்டிருக்காரு. அவங்கள தயார்படுத்துறது என்னோட பணியா இருந்துச்சே தவிர யாரையும் காயப்படுத்துறதல்ல. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சூழல் இன்னும் கடுமையா இருக்கும். இத புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நீங்க போக முடியும். ரொம்ப நன்றி நண்பரேன்னு பதிவிட்டிருக்காரு. பிக் பாஸ் வீட்டோட நிஜமான அழுத்தத்தை சமாளிக்கவே போட்டியாளர்கள் சோதிக்கப்படுறாங்கன்னு ஆரியவர் அளிச்சிருக்க இந்த விளக்கம் இப்ப இணையவாசிகள் கிட்ட அதிக அளவுல கவனத்தை பெற்றிருக்கு.